எல்லோருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் சிவனின் அருளால் நல்ல நாளாக உங்களுக்கு காத்திருக்கு. சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயா போற்றி என்னும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறேன்னா, நவ கிரகங்களினுடைய தலைவன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்ட சிம்மராசி நண்பர்கள் உங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்போதும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களின் நோக்கத்தை நேரத்தையும் வீணடிக்க மாட்டீங்க. அதே போல் அணியையும் சிறப்பாக வழி நடத்துவீங்க. அதிக அளவில் பயணம் செல்ல விரும்பக்கூடிய நபராக இருக்கீங்க. ஆளுமை திறன் அதிகம் கொண்டிருந்தாலும் நண்பர்களோடு நட்பாக பழகிடுவீங்க. ஏழைகளுக்கு உதவுவீங்க. தாராள மனப்பான்மை கொண்டவங்கன்னே சொல்லலாம். உங்களுக்கு குடும்பத்தை பொறுமையாக சிறப்பாக நிறைவேற்றுவதோடு பணியிடத்திலும் சிறப்பாக செயல்படுத்துவீங்க. அன்பானவராக இருந்தாலும் அடிக்கடி உங்களுக்கு கோபம் அதிகமாக வருது. உங்கள் பேச்சில் கொஞ்சம் கூட கட்டுப்பாடு இருக்காதுங்க. உங்கள் நிதானம் இல்லாமல் இருக்கும்போது பலமுறை யோசித்து பேசுவது ரொம்ப நல்லது. பொழுதுபோக்கில் அதிக ஆர்வம் கொண்டவராக இருப்பீங்க. ஆடம்பர வாழ்க்கை வாழ ஆசைப்படக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பாலும் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, எந்த மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டம், திருப்பம், தொழில், பணவரவு சூப்பர் முன்னேற்றம்னு சொல்லலாம். சிம்மராசி நண்பர்கள் தொடர்ந்து வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசியை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலும் குறிப்பிட்ட கிரகங்களுடைய மாற்றத்தால் பல நன்மைகளும் தீமைகளும் ஏற்படும். அந்த வகையில் இந்த நேரம் பார்த்திங்கன்னா செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் கிரகங்களுடைய முக்கிய பேச்சை சந்திக்குது. இதனால் ஆரம்பத்தில் ரிஷபராசியில் செவ்வாயும் புதன் சூரியன் ஒன்றாக கூடிய நிலை உருவானுச்சு. தொடர்ந்து மாதத்தின் பிற்பகுதியில் ரிஷபத்தில் புதனும் சூரியனும் இணையக்கூடிய சேர்க்கையால் இந்த சிம்மராசி நண்பருக்கு பார்த்தீங்கன்னா பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதாலையும் அற்புத காலகட்டதாங்க இது. லாப ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல ஏராளமான கிரகங்கள் உள்ளதால் நீங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்குது. பணவரவும் அற்புதமாக இருக்குது. பெரிய பொறுப்புகள், அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இது. வண்டி வாகனம் வாங்குவது, வீடு வாங்குவது போன்ற அமைப்பு இருக்கு. கிரக பிரவேசம் செய்யக்கூடிய யோகமும் உண்டு. நட்பின் மூலமாக சந்தோஷம் காத்திருக்கு. காதல், திருமணம் செய்யக்கூடிய யோகம் உண்டு. திருமணம் நிச்சயமாக போகுது. அரசாங்க வேலைகள் கிடைத்திடுங்க. மெடிக்கல் சீட் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீட், ஜேஇ போன்ற தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அது மட்டும் இல்லை, சிம்மராசினருக்கு டாப் கிளாஸ் யோகம் தாங்க இது. கூட இருப்பவங்களை சரியாக வச்சு கொண்டாலே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாக நடக்க ஆரம்பிக்கும். மேலும் இந்த டிசம்பர் மாதம் வரை விநாயகர் வழிபாடு உங்களுக்கான ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். எத்தனை பிரச்சனையாக இருந்தாலும் அவை பனி போல நிச்சயம் விநாயகர் உங்களுக்கு விலக்கி வைப்பார். யோக பலன்கள் அதிகம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. வேலை தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு இந்த நேரத்தில் கிடைக்க போகுது. புதிய பொறுப்புகள் வந்தாலும் அதை வெற்றிகரமாக சமாளித்து முடிச்சிடுவீங்க. பணவரவும் பார்த்தீங்கன்னா திருப்திகரமாக இருக்கு. புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. தொழில் செய்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும். சிலருக்கு போனஸ் அல்லினா எதிர்பார்த்த பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். குடும்ப உறுப்பினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனி குறையுங்க. திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள் காத்திருக்கு. அதே போல் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். புதிய அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக இருக்கு. அவங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இந்த சிம்மராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த
பிணக்க நிலை மாறும். முன்கோபம் பிடிவாதம் இனி நீங்கும். குடும்பத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறி உற்சாகம் துளுத்திடும். வரவுக்கு மேலே செலவு இருந்த நிலைமையும் மெல்ல மெல்ல இனி மாறுங்க. குடும்பத்தில் எதற்கெடுத்தாலும் பிள்ளைகளை சத்தம் போடுவதை குறைச்சிக்கோங்க. உங்கள் பிள்ளைகள் உங்களை விட புத்திசாலி தான். தாய் வழி உறவினர்களோடு இருந்து வந்த உறவு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் கசப்புகள் நீங்கி உறவு இனிமையாக மாறும். மருத்துவ செலவுகள் காத்திருக்குது, எனவே கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா வேலையில் கவனமாக இருக்க பாருங்க. சக ஊழியர்களோடு பேசும்போது கவனமாக பேசணும். தேவையில்லாதவற்றை பேசாதீங்க. தொழில் செய்யும் இடத்துல தர்க்கம் கூடாதே. மேலதிகாரிகள் பழு கொடுக்கலாம். எதையும் செய்யக்கூடிய திறமை உங்களிடம் இருப்பதை உணருங்க. பாராட்டுக்கள் பரிசுகளும் குவியும். கலைத்துறையில் மிகவும் அனுகூலமான காலமாக இருக்கு. வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. புத்தி சாதுரியத்தோடு கையாண்டிங்கன்னா லாபமாக மாற்றிக்கலாம். அரசியல் இருந்தீங்கன்னா இனிமையான செய்திகள் தேடி வருங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த உதவி இப்போது உங்களுக்கு கிடைக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு உங்களுடைய உழைப்பிற்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்வாங்க. மேலும் பொருளாதார உச்ச நிலையை அடைய போகுது. தொழில் வெற்றி நடை போடுங்க. எதிர்காலத்தை பற்றிய மலப்பயம் அகலும். இதுவரை கொடுத்ததை வாங்க முடியவில்லையே, வாங்கியதை கொடுக்க முடியவில்லைன்னு கவலைப்பட்டவங்களுக்கு கொடுக்கல் வாங்கல ஒழுங்காகி மன நிம்மதி கொடுக்கும். வெளிநாட்டில் இருந்து தாய்நாடு திரும்ப இயலாதவங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா தாய்நாடு திரும்ப வழி பிறக்குங்க. புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு மகிழ்வீங்க. மேலும் குருவோடு இணையக்கூடிய சஞ்சாரத்தால் உங்களுக்கு முரண்பாடான கிரக சேர்க்கையின் காரணமாக இந்த நேரத்தில் சகோதர வழியில் சுப செலவுகள் ஏற்படும். தொழில் மாற்ற பற்றி சிந்திப்பீங்க. பழைய பங்குதாரர்களை விலக்கிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ள முன் வருவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பணியிடை மாற்றம் உண்டு. பொது வாழ்க்கையில் இருந்தீங்கன்னா சக பணியாளர்களின் ஆதரவு உண்டு. சந்தர்ப்பங்கள் சாதகமாக உங்களுக்கு அமையுங்க. வியாபாரம் தொழில் செய்தீங்கன்னா லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கலைஞர்களுக்கும் ரொம்ப கவனமாக இருங்க. பெண்களுக்கு இந்த நேரத்தில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். சக பணியாளர்களின் ஆதரவு உண்டு. மாணவிகளுக்கு படிப்பில் ரொம்ப கவனம் தேவை. இந்த நேரம் அனுமன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை ஏற்படுத்தி தருங்க. மேலும் உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் புதிய நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் உண்டாகலாம். வாய்ப்புகள் இருப்பதால் கவனமோடு பழகுங்க. பெண்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணைக்கு சந்தேகம் ஏற்படும்படி நடந்து கொள்வதை தவிர்த்திடுங்க. தந்தையாரோடு தற்கக்கூடாது. நண்பர்கள் மீது கோபம் கொள்வதை தவிர்க்கணும். மாணவர்களுக்கு படிப்பில் ரொம்ப கவனமாக இருங்க. ரொம்ப நிதானத்தை எந்த காரியத்தையும் செய்வது நல்லது. வார்த்தைகளை நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும். தேவையில்லாத இடங்களில் கருத்து சொல்ல முயல வேண்டாம். மேலும் நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் வீண் குழப்பம் காரிய தடை ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களில் செல்லும்போது கூடுதல் கவனமாக இருங்க. பயணங்கள் செல்ல வேண்டியதாக இருக்கும். அதே போல் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் கவன தடுமாற்றம் உண்டாகலாம். பணவரத்து தாமதப்படுங்க. தொழில் வியாபாரத்தில் சீரான நிலை உருவாகும். எதிர்பார்த்தபடி ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம். சிக்கன நடவடிக்கை கை கொடுத்துடுங்க. அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நேரம் அரசாங்கம் தொடர்பான காரியங்களை மெத்தன போக்கு வேண்டாம். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா விருப்பங்கள் அனைத்தும் இடமாற்றம் உண்டாகும். மேலும் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்கள் அதிகப்படியான அதிர்ஷ்டத்தையும் பொருளாதாரத்தில் முன்னேற்ற வேண்டும் நினைச்சிங்கன்னா உங்கள் ராசிக்குரிய சூரிய பகவானை நினைச்சு சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபடுங்க. கும்பகோணத்தில் நல்லது. தினமும் அதிகாலை எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்களுடைய தந்தை உங்களுக்கு பணியிடங்களில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து வந்தாலே சூரிய பகவானின் பூரண அருள் உங்களுக்கு உண்டுங்க. மேலும் மாணிக்கம் கல்லை வெள்ளி மோதிரத்தில் பதிச்சு வளர்பறை ஞாயிற்றுக்கிழமை தினத்தில் உங்கள் கையில் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. அதே போல் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையை வெல்லம் கலந்து உண்ண கொடுப்பது சூரியனுக்குரிய சிறந்த பரிகாரமாக அமையும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பாதகமான நிலையில் இருந்தால் தொடர்ந்து 48 நாள் இல்லைன்னா ஒரு மண்டலம்னு சொல்லக்கூடிய சிறிது
வெள்ளத்தை ஓடும் தண்ணீரில் கரைத்து வந்தாலே உங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்து விலகிடுங்க. தினந்தோறும் இல்லைனா ஞாயிற்றுக்கிழமையாவது மட்டுமாவது கோயில் இல்லைனா வேறு எங்கேயாவது போய் அரச மரத்திற்கு சில துளிகள் பசுமால் கலந்த நீரை அந்த மரத்தின் வேருக்கு ஊற்றி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கிடும். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா நீங்களும் சிம்மராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.